பலராலும் மதிக்கப்படுபவர். இன்னும் ஒரு படி மேலே போய் கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட நீங்கள் பெரிய பெரிய கட்சிகள்லாம் பாயிண்ட் வரட்டும்னு உட்காந்துட்டு இருக்கிறப்போ இவர் துணிஞ்சு தொகுதி பிரச்சனை பல பிரச்சனைகளை முதல்வர் இருக்காருன்னு கூட இது பண்ணாமல் சட்டமன்றத்தில் பேசக்கூடியவர். அவர் திமுக சொல்லிலாம் செய்வார்னாலாம் அவ்வளோ குறைச்சிலாம் அவரை மதிப்பு பண்ண மாட்டேன். இன்னொன்று கலாச்சார சீரழிவுன்றது நான் இவரை பேசலை, நான் அவரை பேசுனா நீங்கள் இன்றைக்கி பேசக்கூடாது. விஜய்க்கு இதில் கொஞ்சம் கூட அவமானம் கிடையாது. இன்னும் கேட்டால் விஜய்க்கு இது ஒரு பெருமைக்குரிய விஷயமா தான். போயஸ் கார்டனில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு பேசுகிறாரு. அவர் ஒரு 1000 கோடி ரூபா பிஸ்னஸ்ஸு. அவரை நம்பி நேரடியாக மறைமுகமாக ஒரு 10,000 பேராவது பயனடைவார்கள் ஆண்டுதோறும். உண்டா இல்லையா? நாட்டில் என்ன நடக்குது? நான் 38 மாவட்டத்தை பற்றி சொன்னால் கூட பாதி பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது நடிகன் அப்படின்னா என்ன, எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க, எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் விஜயகாந்த் கூட நீங்கள் இருந்திருக்கீங்களா இல்லையா கூட்டணி இந்த விஷயங்கள்லாம்? அவர் யார்? அமெரிக்க ஜனாதிபதியா? அவரும் நடிகர் தானே. கலைஞர் கலைத்துறையிலேருந்து வந்தவர் தானே. சினிமாவுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர்கிட்ட யாராவது போக முடியுமா? அதை எல்லாத்தையும் விட்டுருங்க. உதயநிதி ஸ்டாலின் யாருங்க? கவர்னருடைய விருந்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்வார் தலைவர், கூட்டணியுடைய தலைவர். பொண்ணு இவங்க எல்லாம் நாங்களும் டீ பார்ட்டியை புறக்கணிக்கிறோன்னு கேட்டால் நாங்கள் மத்திய அரசு எதிர்க்கிறோம், எங்கள் கொள்கையை தானுவாங்க. அப்போ இங்கே என்னன்னு கேட்டால் இங்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னுவாங்க. எங்கே நடந்துருது 1000 கோடி டாஸ்மார்க் ஊழல்னு ஒருத்தர் கேட்குறாரு மார்க்சிஸ்ட் கட்சியில். டிவி டிபேட்டில் சண்டை போடுறாருங்க. விஜய் முதல்ல கட்சி ஆரம்பித்தது அந்த டைமில் ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் அவங்க பெருசாக எதிர்பார்த்தாங்க நம்ம தான் ஆட்சியை பிடிப்போம். அது நடைமுறைன்றது வேறு. தமிழகத்தில் இனி யாரும் கூட்டணி இல்லாமல் ஆட்சியை பிடிக்க முடியாது. அது விஜயாகவே இருந்தாலும். நியூஸ் கலர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கிய கட்சியாக பார்க்கப்படுற பாமகவில் நீடிச்சு வர குழப்பத்தை பற்றியும், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயை பற்றி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் விமர்சனத்தை பற்றியும் நம்மிடையே பேசுறதுக்காக வந்திருக்காரு மூத்த ஊடகவியலாளர் அப்துல் முத்தலிஃப். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் வேல்முருகன் அவருடைய கட்சி விழாவில் தாவேக தலைவரை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு. அது அதற்கு பின்புலமாக திமுக இருந்ததா தாவேக சார்பில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும் சார். இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் எனக்கு தெரிஞ்சு ஒரு நிறைஞ்ச ஒரு வெல் நாலேஜ் தலைவர்னு சொல்லலாம். அவர் எந்த ஒரு விஷயம் எடுத்து பேசினாலும் ரொம்ப பக்காவாக பேசக்கூடியவர், பலராலும் மதிக்கப்படுபவர். இன்னும் ஒரு படி மேலே போய் கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட நீங்கள் பெரிய பெரிய கட்சிகள்லாம் பாயிண்ட் வரட்டும்னு உட்காந்துட்டு இருக்கிறப்போ இவர் துணிஞ்சு தொகுதி பிரச்சனை பல பிரச்சனைகளை முதல்வர் இருக்காருன்னு கூட இது பண்ணாமல் சட்டமன்றத்தில் பேசக்கூடியவர். ஒருத்தர் முந்திரி கொட்டைன்னு சொல்ல, முதல்வர் அதிக பிரசங்கித்தனன்னு சொல்ல, இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் அவர் இருக்கார். திமுக ஒரு கட்டத்துக்கு நகரணும், ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வேலையில் பண்ணணும், கூட்டணி கட்சிகள் சேரணும்னு நினச்சி இந்த டைமில் முதல்ல ஆதரவு கொடுத்ததில் நீட்டு பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களை போய் இது பண்ணல வேல்முருகன் ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒருத்தர் அவர் திமுக சொல்லிலாம் செய்வார்னாலாம் அவ்வளோ குறைச்சிலாம் அவரை மதிப்பு பண்ண மாட்டேன். ஆனால் திமுக தலைமை சந்தோஷப்படணுன்ற எண்ணத்தில் பேசியிருக்கலாம். வேல்முருகன் அவருடைய தகுதியை இந்த விவகாரத்தில் குறைச்சிக்கிட்டாருன்னு சொல்லலாம். ஏன்னா விஜயை விமர்சனம் பண்ணுறேன் அப்படின்ற இதில் ஒரு ஆத்திரத்துடைய உச்சத்திலே போயிட்டு அவர் வாட்டில் எனக்கு என்னென்னு அந்த வர்ற பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்கள பற்றி கூட ஒரு கொச்சத்தனமான வார்த்தைகளை வெளியிடுறாரு. அதெல்லாம் புகாராக மாறிச்சுன்னா அவருக்கெல்லாம் சிக்கலாகும். ஏன்னா ஒரு நடிகர் அவர் ஒரு தந்தை வயதுக்கு நெருங்கிட்டார். 51 வயசு. அவருக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்களும் இந்த பரிசு வாங்குகிற பசங்களோட வயசு ஜாஸ்தி உள்ள பசங்க தான். ஒருத்தர் இயக்குனராகவே போயிட்டார். அப்படிப்பட்ட விஜய் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் கட்சி ஆரம்பித்த பிறகு இல்லை, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நடிகராக இருக்கும் பொழுது தன்னுடைய இதில் இருந்து ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரி மாணவிகளுக்கு பரிசு கொடுக்கறது, சான்றிதழ் கொடுக்கறதெல்லாம் வழக்கமாக ஆரம்பிச்சிருக்காரு. இன்றைக்கி அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு ஏதோ அந்த கலாச்சார சீரழிவுன்னு வேல்முருகன் பேசுகிறாருன்னா நீங்கள் நியாயப்படி அன்றைக்கி பேசியிருக்கணும். ஆமாம். இன்னொன்று கலாச்சார சீரழிவுன்றது நான் இவரை பேசலை,
நான் அவரை பேசுகிறேன்னா நீங்கள் இன்றைக்கி பேசக்கூடாது. 2வது நீங்கள் குறிப்பிட்டு பேசுறதெல்லாம் ஊருக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும் அது விஜயை தான். மேடையில் கூப்பிட்டு கொடுக்குறாராம், பரிசு கொடுப்பாராம், வெக்கம் கட்டு போகிறாங்க. நாளைக்கு இன்னொருத்தர் மனைவி ஆக வேண்டியவங்க கல்லூரிக்கு போய் இன்னொருத்தர் மனைவி ஆகணும்னு தோல் மேலே கை போட்டுக்கிறாருன்னா, இது வந்து அவருடைய மன முதிர்ச்சியின்மையை காமிக்குது. ஒரு முதிர்ச்சியான தலைவராக தான் இது வரைக்கும் நம்ம வேல்முருகனை பார்த்துருக்கோம். அப்போ அவர்கிட்டேருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வர்றதுன்றது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு தந்தை வயது உடையவர், ஒரு நடிகர், ஒரு கட்சி தலைவர் குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்குறாரு. அந்த குழந்தைகள் ஆசையோடு வாங்கிட்டு அவர் தோள் மேலே கை போட்டு நிற்கிறதையே ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க. அவரும் ஒரு வாஞ்சையோட ஒரு தந்தையாக, ஒரு தாய் மாமனாக, ஒரு சித்தப்பாவாக, ஒரு பெரியப்பாவாக, ஒரு உறவு முறையாக, இல்லை ஒரு தலைவராக கை போட்டு இது பண்ணுறாரு. சின்ன குழந்தைகள் வந்தால் தூக்கி வச்சுக்கிறாரு. ஒருத்தர் உயரக்குறைவான ஒரு மாற்றுத்திறனாளி வந்த பொழுது அவர்கிட்ட முட்டிக்கால் போட்டு அவர்கிட்ட அந்த இது பண்ணார். அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அந்த மாதிரிலாம் அவர் பண்ணும் பொழுது இதெல்லாம் கொச்சப்படுத்திட்டு அந்த பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கொச்சப்படுத்துன்றது விஜய்க்கு இதில் கொஞ்சம் கூட அவமானம் கிடையாது. இன்னும் கேட்டால் விஜய்க்கு வந்து இது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக தான் பார்க்கணும். இந்த பேச்சு மூலியமாக வேல்முருகன் இவ்வளவு நாள் மற்றவர்கள் பெண் போன்றவர்கள்லாம் பெரிய அளவில் அவரை மதிக்கக்கூடியவர்கள், அந்த மரியாதையை சற்று குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மறுநாள் அவர் சொல்கிறாரு, நான் அப்படிலாம் சொல்ல, விஜயை பேசலை, கலாச்சார சீரழிவை சொன்னேன் அப்படின்றாரு. கலாச்சாரம்னா நேத்தான் சீரழிஞ்சது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வகையான மாற்றங்கள் வரும். அதை புதுசாக இருக்கவங்க கலாச்சார சீரழிவுன்னுவாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பழைய காலத்திலலாம் விதவைகள் வீட்டில் முடங்கி இருக்கணும், வெள்ளை புடவை தான் கட்டணும், அவங்க சுபகாரியங்களில் வரக்கூடாது. இதுன்னு காலங்கள் மாற மாற கலர் புடவை இயல்பான, ஏன் கணவர் இறந்துட்டா அவங்களுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? மனைவி இறந்துட்டா கணவன் எப்படி இருக்கானா? வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டால் திரிறான் இல்லை. அப்போ இவங்களுக்கு மட்டும் என்னன்னு சொல்லிட்டு இது ஒரு பெண்ணடிமைத்தனம் மாறி இன்றைக்கி எவ்வளோ வகையில் அந்த பெண்ணடிமைத்தனத்தை மீறி மறுமணம்லாம் விதவை திருமணம், விவாகரத்தானவர்கள் திருமணம், இதெல்லாம் நம்ம நோக்கி நகர்ந்துருக்கோம்ல. சினிமாக்கள்லேயே காமிக்கிறாங்கல்ல. இப்போ விசு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இளம் விதவையாக இருப்பாங்க, அது வேணும்னு வலியுறுத்தி அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த மாதிரி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருக்கோம். இப்படிலாம் நம்ம நாகரிக வளர்ச்சி அடைஞ்சு அத்தான் இதெல்லாம் கூப்பிட்டு இந்த காலத்தில் போய் டேய் என்னடா வாடா போடான்னு இன்றைய இளம்பெண்கள் பேசுகிறாங்க. பெற்றோர் எதிரிலேயே பையனை வாடா போடான்னு பேசுகிறாங்க. அப்போ அவங்களாம் வந்து அதையும் ஏற்றுக்கிட்டு ஜாலியாக இருக்கிற பெற்றோர்கள் இருக்கிறாங்க. மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் தப்புன்னு ஒரு காலத்தில் இருந்தது. மேலாக்கு போடலன்னா அது ரொம்ப ஒரு கேவலத்துக்குரிய விஷயமா இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லையே, சாதாரணமாக இருக்கிறாங்க. உன் பார்வையை நீ திருத்திக்கப்பான்றாங்க. அதானே உண்மையும் கூட. நான் ட்ரெஸ் பண்ணுறதுன்றது நீ பேசாத, உன் பார்வையை சரி பண்ணிக்க, அவ்வளோதான். அதான் சார். இன்னும் வேல்முருகன் வந்து விஜய் இன்னுமே வந்து சினிமாக்காரராக தான் பார்க்குறாரு. நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி அவர் பண்ணியிருக்காரு. அப்போ அதை சினிமாக்காரன்னு விமர்சிஞ்சா அதை நம்ம ஏற்றுருக்கலாம். இப்போ எந்த ஒரு நிர்பந்தத்தால் அவர் இன்னுமே சினிமா நடிகன் சொல்கிறாரு. நடிகன்னா மூளை இல்லாதவன், முட்டா பையன், ஒன்றும் இல்லாதவனா? ஒரு 1000 கோடி ரூபா பிஸ்னஸ் விஜயை நம்பி நடக்குது. போயஸ் கார்டனில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு பேசுகிறாரு. அவர் ஒரு 1000 கோடி ரூபா பிஸ்னஸ்ஸு. அவரை நம்பி நேரடியாக மறைமுகமாக ஒரு 10,000 பேராவது பயனடைவார்கள் ஆண்டுதோறும். உண்டா இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர் நடிகன் நீங்கள் இது பண்ணுறீங்க. அவங்க துறையில் அவங்க பெரிய ஆள் தானே. இன்னொன்று, அரசியலுக்கு வர்றதுக்கு என்ன ஏதாவது அளவுகோல் வச்சுருக்கீங்களா? டாக்டராக வரணும்னா நீட்டு, சிவில் சர்வீஸில் எக்ஸாம் எழுதுனா ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு, அந்த மாதிரி அரசியலுக்கு ஏதாவது இலக்கணம் வச்சுருக்கீங்களா? அப்படி வச்சுருந்தா நீங்கள் பாதி பேர் அரசியல்வாதியாக இருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 8th ஸ்டூடெண்ட் கொடுக்குற எக்ஸாம் கொடுத்தா கூட பாதி பேர் வர முடியாது. நாட்டில் என்ன நடக்குது, நான் 38 மாவட்டத்தை பற்றி சொன்னால் கூட பாதி பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது நடிகன் அப்படின்னா என்ன, எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க, எதை வச்சு முடிவு பண்ணுறீங்க? அப்போ நீங்கள் விஜயகாந்த் கூட நீங்கள் இருந்திருக்கீங்களா இல்லையா? கூட்டணி இந்த விஷயங்கள்லாம். அவர் யார்? அமெரிக்க ஜனாதிபதியா? அவரும் நடிகர் தானே. அவரும் இதே உதவிகள்லாம் பண்ணியிருக்காரா இல்லையா? அவரும் இதே மாதிரி தன்னோட வந்தவர்களை அரவணைத்து ஒரு அன்பு காட்டுறது பண்ணியிருக்காரா இல்லையா? எம்ஜிஆர் அவர் நடிகர் தானே. அவரோட தலைவர் நீங்கள் சொல்ல முடியுமா? ஜெயலலிதா நடிப்பு துறையிலேருந்து வந்தவங்க தானே. அவங்கள நீ வந்து நடிகன் நடிகைன்னு கொச்சைப்படுத்த முடியுமா? அவங்க நாலேஜ் லெவலில் யாராவது கிட்ட போக முடிஞ்சதா? கலைஞர் கலைத்துறையிலேருந்து வந்தவர் தானே. சினிமாவுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர்கிட்ட யாராவது போக முடியுமா? அதை எல்லாத்தையும் விட்டுருங்க. உதயநிதி ஸ்டாலின் யாருங்க?
நடிகர் தானே சொல்லுவீங்களா? இன்னொன்று சொல்கிறீங்கள, நடிகன் வந்துட்டீங்க, 10 ஆண்டாவது நீங்கள் அரசியலில் இது பண்ணணும். ஏதோ நேற்று வந்துட்டு உடனே முதலமைச்சர் ஆகலான்னு பார்க்கணும். ஆகட்டும், என்ன இப்போ என்டி ராமாராவ் ஆகல? கட்சி ஆரம்பித்து 6 மாதத்தில் முதலமைச்சருங்க. எம்ஜிஆர் கூட 4 வருஷம் ஆச்சு. ஆமாம். இவர் கட்சி ஆரம்பித்து 6 மாதத்தில் முதலமைச்சர். அப்போ சொன்னீங்களா? சொல்ல முடியுமா? மக்கள் தீர்மானிப்பாங்க. மக்கள் வேல்முருகன் எங்கே வைக்கணும், விஜய் எங்கே வைக்கணும், ஸ்டாலின் எங்கே வைக்கணும், எடப்பாடி எங்கே வைக்கணும், மக்கள் தான் தெரியும். மக்கள் தான் மன்னர்கள். ஆமாம். இன்றைக்கி விஜய் கட்சியே ஆரம்பித்து என்ன பண்ணாலும் அவரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சராகணும் மக்கள் தான். நீ சரியான செட்டப் இல்லைன்னு இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரியான கூட்டணி இல்லை, நீ வர முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் அப்படி பேச மாட்டேங்கிறீங்க. நடிகன் அப்படின்றீங்க. நடிகன்னா ஒன்றும் மூளையே இருக்காது, மண்டையில் உள்ள ஃபுல்லாக காலியாக இருக்கும்னு நான் நினைக்கிறீங்க. பலரும் வந்து அவருடைய திறமையை காமிச்சிருக்காங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரி பேசுகிறதும் தப்பான ஒரு விஷயம் இல்லை. சீமான் யாருங்க? கலைத்துறையிலேருந்து வந்தவர் தானேங்க. நடிகர், இயக்குனர், கதாசிரியர் எல்லாம் தானே. தங்கர் பச்சான் யார்? சரத்குமார் யார்? நீங்கள் எவ்வளோ பேர் அடுக்கிக்கிட்டே போகலாம். சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் வாட்டில் ஒரு வார்த்தையில் நடிகன்னு சொல்லிட்டு போகிறீங்களே. நீங்கள் என்எஸ் கிருஷ்ணன் வந்து பலரும் வந்து சேவை செஞ்சுருக்காங்க. கூட நடிச்சிருக்கிறது தான் சொல்லலாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கூட அந்த இவர் நம்ம அவர் கூட இருக்கார். இவர் நம்ம திருமாவளவன் கூட நடிச்சிருக்காரு. ஸ்டாலினும் நடிச்சிருக்காருங்க. சீரியலெல்லாம் நடிச்சார். குறிஞ்சி மலர் சீரியல் நடிச்சிருக்காரு. ஆனால் கலைஞர் மேடையில் நடிச்சிருக்காருங்க. திமுக மேடைகளில் நடிச்சிருக்காரு. நடிகர்னு சொல்கிறதுனால சொல்கிறேன். திரைத்துறை சம்மந்தம்னா எல்லாம் சொல்லலாம். நீங்கள் இன்றைக்கி கையெழுத்து போட்டு ஆதரித்து ஓட்டு போட போகிறீங்களே கமலஹாசன் எம்பி சீட்டுக்கு, அவரும் நடிகர் தான், உலக நாயகன். அதனால் இந்த வார்த்தை சொல்லாடல் வந்து பார்த்து உபயோகப்படுத்தணும். நீங்கள் விஜய் வர்றாருன்னா விஜய் நடிகரோ அதுவோ அது வேறு விஷயம். அவருடைய அரசியல் சரியாக இருக்கா பாருங்கள். சரியில்லைன்னா அதை விமர்சனம் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிண்டல் பண்ணுங்கள், சட்டையர் பண்ணுங்கள், கோபமாக பேசுங்க, என்ன வேணால் விமர்சனம் பண்ணுங்கள். அவதூறாக இல்லாமல் என்ன விமர்சனம் வேணால் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் இந்த கேட்டகரி, நீ ஹோட்டல் வச்சுருந்த அரசியல் வரக்கூடாது, நீ ரைஸ் மில் வச்சுருந்த அரசியல் வரக்கூடாது. அப்போ அரசியல் வர்றதுக்குன்னு ஏதாவது இருக்கா? இருக்குன்னா சொல்லுங்கள், ஒத்துக்கிறோம். நீட் தேர்வு மாதிரி அரசியல் தேர்வு, நான்லாம் அதெல்லாம் எழுதி தான்ப்பா வந்தேன், நீ என்ன நேராக வர்ற அப்படின்னு கேட்டனா ஓகே. ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை 10 பேர் கூட இருந்தால் ஒரு அரசியல்வாதி, கொஞ்சம் காசு செலவு பண்ணி போஸ்ட் அடிச்சிக்கின்னு ஒட்டிக்கின்னு அவங்களுக்கு அவங்களே வாழ்க்கை போட்டால் அரசியல். தானே சினிமாவில் தானே கிண்டல் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன அரசியல்வாதிக்கு தனி இலக்கணம்? அவருடைய அரசியலை அவர் பண்ணுறாரு. அதை தாண்டி அவர் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு வர்ற ஒரு விஷயத்தை ஆண்டுதோறும் பண்ணுறாரு. இந்த வருஷம் பண்ணுறாரு. அதில் நீட்டு மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க, அதை தாண்டி நம்ம வாழ்க்கை இருக்குங்க அப்படின்னு சொன்னதுக்கு எடுத்துகிட்டு உருட்டினாங்க. ஏழைகளை நீட் எழுத விடாமல் பார்க்கிறாயா? அப்படியா? அப்போ ஏழைகளுக்கு பயிற்சி மையம் தொடங்கு கவர்மெண்ட்டு. ஏழைகளுக்கு தரமான தனியார் பயிற்சி கல்லூரி 5 லட்சம் ரூபா கட்டுனா கூட கிடைக்காத ஒரு பயிற்சி மையத்தை தமிழகம் முழுவதும் 100 இடங்களில் தொடங்கி இருக்கிறோம். ஏழை மாணவர்கள் நீட்டில் பயிற்சி எடுக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஆட்சி மாறும், காங்கிரஸ் வரும், அன்னைக்கு நம்ம நீட்டை விளக்குவோம். அது வரைக்கும் நீட்டுக்கு மாணவர்களை தயார்படுத்துகிறேன். அது வரைக்கும் என் சிலபஸை என்சிஆர்டி சிலபஸ் இதுனா 9ஆம் கிளாஸ்லேருந்து சயின்ஸ் குரூப்பில் மட்டும் நான் மாற்றி கொண்டு வரேன். பண்ணுங்க, அவங்களை யார் தடுக்கிறா? உங்கள் கையில் தானே ஆட்சி இருக்குது. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு? கலாச்சார சீரழிவு. இந்த 10 வருஷம் சொன்னார் பாருங்க. 10 வருடம் நீங்கள் இது பண்ணோம், வந்த உடனே பண்ணுறீங்களேன்னு. உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிற தலைமை கட்சியில் தானே நடக்குது. உதயநிதி ஸ்டாலின் எப்போ வந்தார்? 2019 வந்தார், பிரச்சாரம் பண்ணார். 21 எம்எல்ஏ ஆகிறாரு. அந்த சில மாதங்களில் அமைச்சர் ஆகிறாரு. அப்புறம் சில ஆண்டுகளில் துணை முதல்வர். அப்போ போய் முதல்வர் அவர்களே நீங்கள் செய்வது தவறு, 10 ஆண்டுகளாவது அவர் வேலை செய்யணும். வந்த உடனே நீங்கள் எம்எல்ஏ ஆக்குகிறீர்கள், உடனே அமைச்சர் ஆக்குகிறீர்கள், உடனே துணை முதல்வர் ஆக்குறீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்களா? இல்லை கூட்டம் போட்டு தனியாக சொல்லுங்கள். அதுனா விஜய்க்கு ஒரு நியாயம், மற்றவங்க ஒரு நியாயம். இத்தனை வருஷம்தான் வரணும் போகணுன்னு அப்படிலாம் அவசியம் கிடையாது. நீங்கள் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், நல்லா செயல்படலாம். அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க கூட அரசியலுக்கு வந்த அப்புறம் சிறப்பாக செயல்பட்டலாம் இருக்காங்க. நவீன் பட்நாயக் இருக்கார்ல, அவருக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லையா? லண்டனில் படிச்சுருந்தார். அவருக்கு அந்த ஒடிசா மொழி கூட ஒழுங்காக வருமானு தெரியாது. அவங்க அப்பா பிச்சு பட்நாயக் பெரிய தலைவர். அவர் திமுக அதிமுகலாம் சேர்க்கறதுக்குலாம் ரொம்ப முயற்சி எடுத்தவர். ஒரு தேசிய தலைவரில் அவர் ஒரு ஆள். அவர் அங்கேருந்து வந்தார். அப்பாவுக்கு பிறகு அந்த என்ன கெட்டு போச்சு, இப்போ தான் ஆட்சி மாறி இருக்கு. ஒடிசாவுடைய ஒரு சிறந்த தலைவராக தானே. இந்த மாதிரி பலரை சொல்லாமல் அப்போ வந்து நீங்கள் இதுதான் அதுதான்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் அவர் பேச்சு வந்து விஜயை அவமானப்படுத்துவதாக நினைத்து கொண்டு தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டுள்ளார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். வேல்முருகன் வந்து
தவறாக பேசிட்டாரு. ஆனால் அவர் அடுத்த மறுநாள் ப்ரெஸ் மீட்லேயும் ஒப்புக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பேசல. அதனாலவே இவங்க தாவேக சைட்லேருந்து அவங்களை விமர்சிக்கிறது வந்து திமுக காரர் அப்படின்ற மாதிரி தான் விமர்சிக்கிறாங்க. அவர் திமுக சிம்பிளில் நின்று ஜெயிச்சதுனால அப்படி விமர்சிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? வேல்முருகனுக்கு என்ன பிரச்சனைனா, அவர் ஒரு நல்ல ஒரு எம்எல்ஏ. சட்டசபையில் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பார்க்குறோம்ல, தரம்லேருந்து தன்னுடைய மதிப்பையிலேருந்து இன்றைக்கி அரசாங்கம் எது பண்ணாலும் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிற நிலைமையை பார்க்குறோம். அதில் இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். சட்டசபையிலேயே பேசுவார், சபாநாயகர்கிட்டலாம் சண்டை போட்டிருக்காரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்படிப்பட்டவர் இந்த அதிக பிரசங்கி தரம் அப்படி இப்படின்னு முதல்வரே கோவப்படுற அளவுக்கு ஆனனால, ஒருவேளை அடுத்த இதில் தனக்கான சீட்டு இதை ஒதுக்கிடுவாங்கன்னு மனம் குளிர வைப்பதற்காக கூட பேசியிருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, நடிகன் கலாச்சார சீரழிவுலாம் பேசுகிறவர் இப்போ இடி ரைடு நடந்தது. அந்த இடி ரைடில் ஒரு தகவல் வருது, நடிகைகளை அழைத்து பார்ட்டி நடத்தினார்கள், ஒரு நடிகைக்கு 35 லட்ச ரூபா கொடுத்தாங்க, இப்படிலாம் தகவல் ஓடுது. அப்போல்லாம் நீங்கள் கொந்தளிச்சிருக்கணும்ல. என்னங்க நாடு எங்கெங்கே போகுது? எங்கே பார்த்தாலும் போதை மருந்து கலாச்சாரமும், எங்கே பார்த்தாலும் ஆபாசங்களும், பப்பு பார்கள்ன்ற போர்வையில் ஆபாசங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. தமிழர் கலாச்சாரம், இதெல்லாம் தமிழர் கலாச்சாரமா அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்கணும். பிக் பாஸுக்கு எதிராக பெரிய போராட்டம் நடத்திருக்கணும். இன்னும் பல விஷயங்கள், சினிமாவில் வர்ற காட்சிகள், அதெல்லாம் இப்போலாம் முத்த காட்சிகள்லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்குல்ல, ஆனால் விதவிதமாக பண்ணுறாங்க. நம்ம எந்திரிச்சு எல்லாம் இருக்காங்களா வீட்டில் அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டு அப்படி சுற்றிட்டு வந்தால் கூட இன்னும் அவங்க முத்தத்தை முடிக்காமல் இருக்கிறாங்க. முன்னெல்லாம் 2 பேர் இப்படி ஒரு கொடி செடி இருக்கும், அது உள்ளே போவாங்க, செடி ஆடும், எழுந்திரிச்சு இப்படி வாயை தொடச்சிட்டு வருவாங்க, அவ்வளோதான் முத்த காட்சி. ஏதோ முத்தம் கொடுத்துருக்காங்க போல. இப்போ பார்த்தா டேய் இதையே 5 நிமிஷமாக பண்ணுகிறீங்களான்ற மாதிரி இருக்குது. அதுக்கெல்லாம் எதிராக போராடுங்க. சீரியலில் இல்லாத இதுவாக இருக்குது, அவ்வளோ நடக்குது, காமெடியாக இருக்குது, அதை எடுத்து பண்ணுங்கள். அப்படி இறங்கிட்டா வேல்முருகனால் டெய்லி போராட்டம் இல்லாமல் இருக்க முடியாது. அங்கெல்லாம் கோபம் வரல, இங்கெல்லாம் கோபம் வரல, இங்கே வரும்போது மட்டும் கோபம் வருதுன்னா அப்போ ஏதோ தலைமையை சந்தோஷப்படுத்தணும். கவர்னருக்கு பண்ணுறாங்கல்ல, கவர்னருடைய விருந்தை புறக்கணிக்கிறோம் அப்படின்வார் தலைவர், கூட்டணியுடைய தலைவர். ஒன்று இவங்க எல்லாம் நாங்களும் டீ பார்ட்டியை புறக்கணிக்கிறோன்னு வாங்க. கூட்டணி தலைவர் மட்டும் போயிடுவார். அவருங்களாம் கேட்டால் நாங்கள் வந்து அரசியல் ரீதியாக போகிறோம் அப்படின்றார். இவங்க பாவம் வெளியில் இருந்துக்கிட்டு புறக்கணிக்கிறோன்னு. கவர்னருக்கு எதிராக போராட்டமா திமுகலேருந்து யாரும் போக மாட்டாங்க. இவர் வாழை சொல்லிக்கிட்டு வைகோ, அந்த இடதுசாரிகள் இவங்க எல்லாம் போயிட்டு சைதாப்பேட்டில் போராட்டம் நடத்துவாங்க. கேட்டால் நாங்கள் மத்திய அரசு எதிர்க்கிறோம், எங்கள் கொள்கையை தானுவாங்க. அப்போ இங்கே என்னன்னு கேட்டால் இங்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னுவாங்க. எங்கே நடந்துருது 1000 கோடி டாஸ்மார்க் ஊழல்னு ஒருத்தர் கேட்குறாரு மார்க்சிஸ்ட் கட்சியில். டிவி டிபேட்டில் சண்டை போடுறாருங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னு? உங்கள் சிஐடி சங்கம் தாங்க பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு போராட்டம் பண்ணது. அவரே வெளியே பேச விடாமல் உக்காத்தி வச்சுக்கிறீங்க. அவர் திருச்செல்வன் போய் பேட்டி எடுத்து பாருங்க, பேட்டி கொடுக்க மாட்டார். ஏன்னா கட்சி கட்டளை. ஏதோ இவங்க கவர்மெண்ட் நடக்கிற மாதிரி அரசுக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்னு அவர் வாயை ஊட்டிச்சிருக்காங்க. மின்சாரம் பிரச்சனை இருக்குல்ல, மின்சார சங்கம் தொழிற்சங்கம் இருக்குது, சிபிஎம் இது. போய் அந்த தலைவர்கள்ட்ட சார் என்னென்ன பிரச்சனை இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள் சார்னா சொல்ல மாட்டாங்க. போக்குவரத்து தொழிற்சங்கம் இருக்குல்ல, போய் கேட்டு பாருங்கள், சொல்ல மாட்டாங்க. இப்படிலாம் வாழணுமா, இப்படிலாம் கூட்டணியில் இருக்கணுமா, இன்றைக்கி அதான் நிலமை. அதனால் இது வந்து ஒரு அரசியலில் தேவையற்ற ஒரு விஷயம். இதை தவிர்க்கணும். அதுக்கு பிறகும் நான் அவரை சொல்ல இவரை சொல்லன்னு சமாளிக்கிறதே ஒரு தப்பு தான். உங்களுக்கே குத்திடுச்சு மனசுக்குள்ளே, நம்ம தப்பாக பேசிட்டோம், அதுக்கு தான் சமாளிக்கிறார். விஜய் சொல்ல அவரை சொல்ல. சார் இப்போது விஜய் வந்து எந்த கூட்டணிக்கும் போகிற மாதிரி இப்போ வரைக்கும் எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை சார். தொடர்ச்சியாக ஆனால் வந்து அதிமுக சைட்லேருந்தும் பாஜக சைட்லேருந்து வந்து தொடர்ச்சியாக அவரை கூட்டணிக்கு வந்து அழைச்சிக்கிட்டே இருக்காங்க. இவங்க சைட்லேருந்து அதாவது அடுத்த நிலை ஆதவர்ஜுனா அந்த மாதிரியான ஆட்களை வச்சு கூட்டணி இல்லை, நாங்கள் இந்த மக்களை நம்பி தான் போகிறோன்னு சொல்கிறாங்க. அடுத்த மாதத்துலேருந்து விஜய் வந்து நேரடியாக மக்களை சந்திக்க போகிறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. ஸோ இப்போது தனியாக தான் நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி வரவேற்பு இருக்குமா, அல்லது கூட்டணியில் அதாவது தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குங்களா? விஜய் முதல்ல கட்சி ஆரம்பித்தது அந்த டைமில் ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் அவங்க பெருசாக எதிர்பார்த்தாங்க நம்ம தான் ஆட்சியை பிடிப்போம். அதுன்னு நடைமுறைன்றது வேறு. தமிழகத்தில் இனி யாரும் கூட்டணி இல்லாமல் ஆட்சியை பிடிக்க முடியாது, அது விஜயாகவே இருந்தாலும். அதெல்லாம் ஜெயலலிதாவோட போயிடுச்சு. அப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தோன்னா இப்போ எங்களை மாதிரி ஆட்கள்லாம் சொன்னோம், அவருக்கு முதல்ல அந்த கட்சியுடைய அடிப்படை தன்மை இல்லை, அரசியல் கட்சியாகவே இல்லை. ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளரே ஒரு அடிப்படை ஒரு மெச்சூரிட்டி இல்லாத, அரசியலே தமிழ்நாட்டு அரசியலே தெரியாத
பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒருத்தரை போடுறாங்க. சரி, அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது. அதை நீங்கள் யார் தீர்மானிக்கிறதுக்குன்னு நம்மளை யாரும் கேட்கலாம். அவருடைய அரசியல் கரெக்டாக இருந்தால் நம்ம விமர்சனம் பண்ண மாட்டோம். ஆனால் அவர் அடிப்படையில் ஒரு சாதாரண ஒரு சின்ன லெட்டர் பேட் கட்சியில் இருக்கிற ஒரு தலைவர் அளவு கூட அவர் இல்லை. யார்? புஷி ஆனந்த்ன்றவர். அவருக்கு இந்த அரசியல் கட்சிகள் எப்படி நடத்தணும், என்னென்ன பண்ணணுன்றது தெரியல. சரி, இவர்கள் ஒரு ஆளை ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு ஜான் ஆரோக்கியசாமி அவரு இவர் கூட சேர்ந்துக்கிட்டு கட்சிக்குள்ளே யாரையும் வர விடாமல் பண்ணுறது, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இதுக்குள்ளேயே தான் உழந்துட்டு இருக்காரு தவிர, தாவேகாவை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், விஜய்க்கான ஒரு பெரிய ப்ரொபகண்டா உருவாக்கலாம், கட்சி வளர்ச்சிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக என்னென்ன பண்ணணும், எந்தெந்த இஷ்யூவை கையில் எடுக்கணும், எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி எப்படி இருக்குது, அந்த சர்வே எடுக்கிறது, இந்த மாதிரி எதாவது பண்ணுறாரான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. அவர் அதிகபட்சமாக இதுக்குள்ளேயே உழந்துக்கிட்டு புஷி ஆனந்த் கூடயே இது பண்ணிட்டு அவர் போய்கிட்டு இருக்காரு. அப்போ அடுத்த கட்ட நகர்வுன்றது இல்லை. விஜய்க்கான ஒரு திட்டம், வெற்றி திட்டம்ன்றது எதுவுமே இல்லை. இவர்கள்ட்ட அப்படி இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் சொல்ல மாட்டாங்க. இதோ வராரு, பிப்ரவரியில் வராரு, மார்ச்சில் வராரு, ஏப்ரலில் வராரு, மேல வராரு, ஜூனில் வராரு. ஜூன் மாதம் போகுது, பாதி நாள் போயிடுச்சு. 22க்கு மேலே பிறந்த நாளைக்கு அப்புறம் வருவார். செப்டம்பரில் பாருங்கள், டிசம்பரில் பாருங்கள், இப்படியே பண்ணால் தேர்தல் வந்துடும். அப்போ இந்த ஏற்பாடு இவர்கள்ட்ட இல்லை. இன்னொருத்தரை கூட்டு வந்தாங்க, ஒரு 2-3 பேரை கூட்டு வந்தாங்க. அதை தாண்டி ஒருத்தரை கூட உள்ளே விட மாட்டேன்னு கதவை மூடிட்டாங்க. வந்தவர் யார்? சிடி நிர்மல்குமார், ஏடிஎம்கிலேருந்து வந்தார். அவர் வந்ததுலேருந்து அவர் ஒரு வாரம் உட்கார வச்சிட்டாங்க. நடுவில் ஒரு 2 பேட்டி கொடுத்தாரு. நான் அப்போவே சொன்னேன், பேட்டி கொடுத்து அந்த பேட்டி வைரல் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்களாம் பேச்சாளிகள். வைரல் ஆனோடனே அதோட உக்காருன்ட்டாங்க. அவர் கதை முடிஞ்சிச்சு. ராஜ்மோகன் அவர் சார், நான் மேடையில் தானே பேசுவேன், நல்லா பேசுவேன், தொகுத்து வழங்குறது ஆள் இல்லைண்ணே. சரி ரைட், நீ அதை மட்டும் பண்ணு அப்படின்ட்டு ஒரு யூடியூப் நடத்தினுக்கிறாரு. அதில் பேட்டி ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. அதுவும் கொஞ்ச நாள் அதையும் ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆதவ அர்ஜுனா, புஷியால் ஒன்றும் பண்ண முடியல, ஜானாலே ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னால் பணம் படைத்தவர், விஜய் நேரடியாக அழைக்கப்பட்டவர், வந்தார், ஒரு பெரிய பதவி வாங்கினார். அந்த பதவிக்குரிய தன்மையோடு அவர் செயல்பட்டுருக்கணும்ல. ப்ரொபகண்டா செக்ரட்டரி. அப்போ அவர் இது தேர்தல் காலம் தானே, தினம் தினம் அவர் மக்கள் சந்திப்பு, அறிக்கைகள், மற்ற விஷயங்கள்லாம் கட்சியுடைய இதை வேகமாக அந்த டைமில் தான் அவருக்கு ஒர்க்கே. ஆனால் ஏதாவது இருக்கா? இல்லை. ஆனால் அவரும் புஷி ஆனந்தும் நடந்துங்கண்ணே அசால்ட்டாக ஒரு தலைவர், கட்சி தலைவரை பற்றியும், அப்புறம் கூட்டணி எவனும் வரமாட்டான்றது கூட்டணி கட்சிகளை, எவனும் இவரை நம்பி வரமாட்டான்னா அது மற்ற கட்சி தலைவர்களை இந்த மாதிரி வார்த்தைகளை விடுறது. அந்த வார்த்தைகள், அந்த வீடியோவை டிஎம்கே ஐடிவிங்க அப்போ எடுத்துச்சு. யார் ஷேர் பண்ணாங்கன்னு தெரியல, பட் அவங்க ஆட்களே தான் யாரோ, அவங்க ஆள் தானே எடுத்தாங்க. டிஎம்கே ஐடிவிங்க எப்படி அங்கே போக முடியும்? அவங்க ஆளுங்க தான் எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த வீடியோ யார்கிட்ட இருந்தது? அவங்க ஆள்கிட்ட தான் இருந்தது. அது எப்படி ஷேர் செய்யப்படுது? அவங்க ஆட்களாலையும் ஷேர் செய்யப்படுது. இப்போ இவர் ஏன் மாட்டினார் பிடிஆரை? அவர் எங்கேயோ பேசினார், நம்பி பேசிட்டாரு, எடுத்து போட்டாங்க. ஆச்சா, அதில் என்ன நடந்தது? அது என்னுடைய வாய்ஸே இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் ஒன்ஸ் இவங்க எடுத்து போட்டு பண்ணோன்னா ஊர் உலகம் எதாவது நம்புச்சா? நம்பலை. அதனால் அவருக்கு பெரிய நஷ்டம். அவர் ஒரு மிகச்சிறந்த நிதி அமைச்சர். அவரை கொண்டு போய் ஒன்றுமே பவர் இல்லாத ஒரு இதில் விட்டாங்க. அவரை நீக்கல, அவ்வளோதான். மற்றபடி சேர் வெளியே போட்டு உக்காருன்ட்டாங்க. அதுக்கு மேலே வெளியே போகணுன்னு சொல்கிறது பதிலாக வெளியில் சேர் போட்டு உக்காரணும், அவ்வளோதான். அதே கூட அவர் சமீபத்தில் போட்டிருந்தார். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எங்கே இருந்து யாரால் பரப்படுது? பிடிஆருக்கு ஆகாதவர்களால் அந்த விஷயங்கள் எடுத்து வெளியெடுத்துப்படுகிறது. நம்பினார், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. சேம் இதே தான் அங்கே நடக்கும். யாரோ எடுக்கிறாங்க, ஏதோ நம்பி பேசிட்டு வர்றாங்க. அது சரி, அவங்க பேசின வார்த்தை சிக்கல், இந்த வார்த்தை வெளியில் போனால் பெரிய பிரச்சனையாக மாறும். கூட்டணி பேசிக்கிட்டு இருக்க டைமு, அதே மீறி அந்த வீடியோ வெளியே போகுதுன்னா எப்படி சொல்லுங்கள்? அதுவும் இவங்க 2 பேர் நெருக்கமாக இருக்கும்போது அவர்கள் பார்த்துக்கிட்டே சிரிச்சிட்டு பேசுகிற அளவுக்கு எடுக்கிறாங்கன்னா யார் எடுப்பா? தெரிஞ்சே தான் எடுத்துருக்காங்க. ரொம்ப நெருக்கமான ஆட்கள். அதுவும் பனையூரில் பெரிய திண்டுக்கல் போட்டு வச்சுக்கிறாங்க, எல்லாரையும் உள்ளே விட்டுற மாட்டாங்க. அப்போ நிர்வாகி லெவலில் ரொம்ப நெருக்கமான லெவலில் இருக்கவங்க தான். அப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ மாட்டிச்சு, இந்த மாதிரி பேசியிருக்காரு, இதை வெளியே விட்டா ஆதவுக்கு பெரிய கெட்ட பேர் அப்படின்றதுனால தானே வெளியே போயிருக்குது அது. அப்போ இந்த கட்சிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை கோஷ்டி உள்ளே இருக்குது தெரியுதா? இதை வச்சுக்கிட்டு இந்த கட்சி எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகும்? ஆனால் கட்சியை ஆரம்பித்து நடத்துகிறாங்க. இவர்கள் அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஆரம்ப கட்டத்தில் போகும்பொழுது மிகப்பெரிய எதிர்பார்ப்போட, அதாவது முதல்வர் இது இல்லைன்னு தெரிஞ்சிச்சு, தனியாக நின்னா வர முடியாது, சரி வேறு வழி இல்லாமல் ஏடிஎம்கே காத்து கிடக்குது, சரி பேசுவோம், பாதிக்கு பாதி 2.5 வருஷம்
குமாரசாமி இது பண்ணாங்க அது மாதிரி ஓகேவா அப்படின்னோடனே அவங்களுக்கு சிரிப்பு, என்னடா இது வர்றீங்க ரைட்டு. இப்போ மூப்பனார் கட்சி ஆரம்பித்தார், கலைஞர் காங்கிரஸ் எடுத்து வந்தார், கலைஞர் வந்தார், 41 சீட்டு நின்னாங்க, ஜெயிச்சாங்க. டிஎம்கே தனி பெரும்பான்மை ஆட்சி அமைச்சது. மூப்பனார் இருந்தால் எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க, நல்லபடியாக போச்சு. கலைஞர் தான் பிஜேபி பக்கம் போனார், அதனால தான் மூப்பனார் ஏடிஎம்கே பக்கம் வந்தார். இதில் எங்கேயா தப்பு இருக்கா? மூப்பனார் வரும்போதே நீங்கள் ஒன்றும் இல்லை, மதிமுக வைகோ பாதி பிரிச்சுட்டு போயிட்டார், மீதி பாதி தான் நீங்கள் வச்சுருக்கீங்க, உங்கள் கட்சி ஒன்றுமே இல்லை. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஏடிஎம்கே என்ன சொல்கிறாங்களோ அந்த நிலமையில் தான் இன்றைக்கி டிஎம்கே இருந்துச்சு. அப்போது இவ்வளோ தான் உங்கள் நிலமை, பாதிக்கு பாதி 117 நான் 2 வருஷம் நீ 2 வருஷம் தான் அந்த கூட்டணி வந்திருக்குமா? அப்போ தலைவர்கள் அவர்களோட உயரம் தெரியும், இது பண்ண தெரியும், இவங்களுக்கு அது தெரில, இழுத்தாங்க. இதுக்கு ஆதவ அர்ஜுன் வந்தார்ல, அவர் வந்து என்ன பண்ணார், நேராக அந்த இந்தியாவில் இருக்க மிக சிறந்த சொல்லி கொள்கிற, அதாவது வெற்றி பெறுவர்களுக்கு மட்டுமே அவர் ஒர்க் பண்ணுவார், அவரை கூப்பிட்டு வந்தாங்க. அவர் ஏடிஎம்கேவும் தாவேக்காவும் சேர்ந்தா ஸ்வீப். ஆனால் அந்த எண்ணத்தை குப்பத்தட்டில் போட்டுருங்க. இந்த மாதிரி யாராவது சொல்லுவாங்களா? நீயும் நானும் கட்டிக்கிட்டா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஆனால் அந்த எண்ணத்தை குப்பத்தட்டில் போட்டுன்னு ஒரு பொண்ணுக்கிட்ட போய் சொன்னால் நான் பைத்தியக்கார கிறுக்கனாகிறாங்க, என்ன தான் சொல்ல வர நீ சொல்லு அப்படின்னும். அந்த மாதிரி தான் ஆச்சு. சொல்லிவிட்டு அவர் என்ன சொன்னார், டிசம்பர் மாதம் வரைக்கும் இழுங்க, நானும் தேர்தலெலாம் முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் உட்காந்து பேசுவோம் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். இது இழுக்க முடியுமா? இதெல்லாம் அந்தந்த நேரத்தில் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சீட் ஷேரிங்லாம் நம்ம இருக்கிறது அடுத்தடுத்து பேச்சுவார்த்தையில் பேசிக்கலாம் சார். இப்போதைக்கு ஒரு உடன்படிக்கை. இப்போ எப்படி பிஜேபி என்டிஏ சீட் ஷேரிங் பற்றி பேசுனாங்க, என்டிஏக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, நம்ம இது கூட்டணி ஏற்பட்டுருக்கு, சீட்டு என்னன்றதை அப்புறம் பேசிக்கலாம் அதானே. பூ வைப்போம், சீர் சனத்தி, கார் வாங்கி தரதா, பைக் வாங்கி தரதா, பீரோ வாங்கி தரதா, கட்டில் வாங்கி தரதா, அப்புறம் பேசிக்கலாம். கரெக்டாக பொண்ணை பிடிச்சிச்சு, மாப்பிள்ளை பிடிச்சிச்சு, முதல்ல பூ வச்சு கை நினச்சிடுவாங்க அதானே. நீங்கள் பண்ணீங்களா? அதெல்லாம் முடியாது, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இந்த பொண்ணு பார்க்குறதுலேயும் இதுக்கும் கரெக்டாக பொருந்தி வரும் பாருங்கள். ஒரு இடத்துல போய் நீங்கள் பொண்ணு பார்க்குறீங்க, பொண்ணு தரேன் ஆனால் இப்போ தரமாட்டேன், அடுத்த மார்ச் மாதம் வாங்க அப்படின்னா நீங்கள் நானே இங்கே கல்யாணம் ஆகலன்னு பார்த்துருக்குறேன், பொண்ணு பார்த்துருக்கேன், உனக்காக மார்ச் மாதம் அதுவும் நிரந்தரமா? அந்த பொண்ணு அதுக்குள்ளே யாராவது லவ் பண்ணிட்டு, இல்லாட்டி அந்த பொண்ணு வேறு மைண்டு மாதிரி, இல்லை உனக்கே வேறு மைண்டு மாதிரி, இல்லை எனக்கே வேறு ஏதாவது நடந்து எதுக்கு வம்பு? நான் 10 பொண்ணை பார்க்குறேன், ஒரு பொண்ணு செட் ஆகிடும், உடனே இது பண்ணிங்க. அப்போ அவருனா கதின்னா இதுதான் அங்கே நடந்தது. கரெக்டாக டிசம்பர் அவங்க டக்குன்னு ஒரு பொண்ணு கிடச்சிச்சு, பழைய ஃபேமிலி, உடனே நிச்சயம் பண்ணிட்டாங்க, பூ வச்சுட்டாங்க, நிச்சயம் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் முடிச்சுன்னு இருக்கிறீங்க. இதுதான் இன்றைக்கி இவங்களுடைய நிலமை. இதில் என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த ஃபேமிலிக்குள்ளே சண்டை வந்துடும். ஏன்னா இப்போ பூ வச்சுருக்காங்க, இன்னும் நிச்சயம்லாம் பண்ணல, அதனால் வந்துடும், அந்த மாப்பிள்ளை வந்துடுவார், மறுபடியும் நம்ம ஒரு இது பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த நிலைமைக்கு தான் ஆகிட்டாங்க. இவங்களுக்குள்ளேயும் அந்த கட்சிக்குள்ளேயும் ஒரு செட்டப் இல்லை, அதனால் பெரிய சிக்கலில் போகுது. ஒரு அரசியல் கட்சியாக செயல்படுறதுக்கு இல்லை. இப்போ டிஎம்கே பாருங்கள், ஏடிஎம்கே வரல கூட்டம் போடுறாங்க, அது போனால் மாவட்ட செயலாளர் கூட்டம் போடுறாங்க, முதலமைச்சரே காணொலி கூட்டம் போடுறாரு, தலைவர் அவரே உட்காந்து பேச போகிறாரு, இங்கே இவர் வாட்டில் இவர் ட்ராவல் பண்ணுறாரு, பேசுகிறாரு, வர்றாரு, போகிறாரு, டெய்லி நீங்கள் பார்த்துட்டுலாம். இவர் இங்கே பேட்டி கொடுத்தாரு, அங்கே பேட்டி கொடுத்தாரு, இது கொடுத்தாரு. பிஜேபியில் நைனா நாகேந்திரன் அங்கே போனார் வந்தார், மற்ற கட்சிகள் திருமாவளவன் ட்ராவல் பண்ணுறாரு, அவரு போகிறாரு. இங்கே பாருங்கள், என்ன முடிச்சுட்டு வந்துட்டாருங்க. எப்போங்க? போன வாரம் முடிச்சிட்டாருங்க, வந்துட்டாருங்க. எங்கே இருக்கார்? வீட்டில் இருக்கிறாருங்க. என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ணல. நாட்டில் பிரச்சனையா இல்லை? நீங்கள் வரும்போது தான் பிரச்சனை வருமா? இப்போ பிரச்சனையே இல்லையா? அதனால் அவர்கள் இன்னும் அந்த தன்மைக்கு வரல. அது அவர்கள் வந்து சந்திக்கும் பொழுது பெரிய இழப்புலாம் இருக்குது, அதெல்லாம் மீறி தான் அவங்க வரணும்.